ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் 12வது நாள்ல இன்னைக்கு நம்ம 12வது அத்தியாயம் பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் பாபாவினால் எவ்வாறு வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள் என்பதை காண்போம். நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம். ஞானிகளின் இறையருட்கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடானது. அவர்களுக்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே. தீது செய்பவர்க்காக வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் பாவ சாகரத்தை இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலை குடிக்கும் அகஸ்தியர் அல்லது அறியாமை இருளை ஒழிக்கும் ஆதவன் ஆவார்கள். ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார். உண்மையில் அவரிடம் இருந்து அவர்கள் வேறானவர்கள் அல்லர். பக்தர்களின் நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையவர்களுக்குள் ஒருவரே நமது சாயி ஆவார். ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் தெய்வீக ஒளி சூழப்பட்டு எல்லா ஜந்துக்களையும் சமமாக நேசித்திருந்தார். அவர் பற்றற்றவர். பகைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அரசனும் ஆண்டியும் அவருக்கும் ஒன்றே. அவருடைய அசாதாரண திறமையை செவிமடுங்கள். அடியவர்களுக்காக தமது தகமையை களஞ்சியத்தை செலவிட்டார். அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாய் இருந்தார். ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினாலொழிய ஒருவரும் அவரை அணுக இயலாது. அவர்களது முறை வரவில்லையானால் பாபா அவர்களை நினைப்பது இல்லை. அவருடைய லீலைகளும் அவர்களின் காதை எட்டவியலாது. பிறகு அவர்கள் எங்கனம் அவரை பார்க்க எண்ண முடியும்? சிலர் சாய் பாபாவை பார்க்க விரும்பினர். ஆயினும் அவரின் மகா சமாதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பேதும் கிடைக்கவில்லை. பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இங்கனம் நிறைவேறாமல் போயிற்று. அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பாராயின் தரிசனத்திற்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணையினால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும். அதாவது லீலைகளினால் திருப்திப்படுத்தப்படும். நம்ம இதை பத்தி ரொம்ப விளக்கமா ஒவ்வொரு நாளும் சாய் சச்சரிதம் கதைகளா இப்ப சொல்ல ஆரம்பிச்சோம். இதுக்கு விளக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீண்ட பதிவாகுது. அதனால இப்ப நம்ம இதை படிப்போம். இது இல்லாம நம்ம மற்ற பதிவும் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ இதுக்கான விளக்கத்தையும் நம்ம கொடுப்போம். இப்ப அதனால இப்ப நம்ம பாராயணம் மட்டும் பண்ணுவோம். வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயே ஷீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா? இயலாது. ஒருவரும் தாமாகவே ஷீரடி செல்ல முடியாது. தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும். பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும். எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்து இருந்தன. காகா மகாஜினி. ஒருமுறை காகா மகாஜினி ஷீரடிக்கு பம்பாயிலிருந்து சென்றார். அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகையை கண்டு மகிழ விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடனே பாபா அவரை எப்போது வீட்டிற்கு திரும்ப போகிறாய் என கேட்டார். அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தார். எனினும் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய இப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டிற்கு போக போவதாக கூறினார். பாபா நாளைக்கு போ என கூறினார். பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே உடனே காகா மகாஜினி சீரடியை விட்டு புறப்பட்டார். பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார். அவரது மேனேஜர் திடீரென நோய்வாய்ப்பட்டு இருந்தார். எனவே காகாவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஷீரடியில் காகாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார். பம்பாய்க்கு அது திரும்பி அனுப்பப்பட்டது. உங்களுக்கு புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? இவர் தங்கிட்டு அந்த கோகுலாஷ்டமி பண்டிகையெல்லாம் பார்த்துட்டு கொண்டாடிட்டு பாபா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா பாபா நீ நாளைக்கே போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. பாபா சொல்றதுதான் சட்டம் ஷீரடியில. அதனால இவர் என்ன பண்றாரு, பாபா சொல்லிட்டாரு, அதை பேச்சை மீறக்கூடாது. மீறி தங்கணும்னா என்ன பிரச்சனை வருங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இவரும் கிளம்பி போறாரு. கிளம்பி போனாதான் தெரியுது இவரோட தேவை அந்த இடத்துல தேவைப்படுது. இவர் வேலை செய்யற இடத்துல இவரோட தேவை இருக்கு. இவரோட மேனேஜருக்கு உடம்பு சரியில்லை. இவர் போனாதான் ஆல்டர்னேட் ஒர்க்லாம் நடக்கும். அவரோட முதலாளி காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் ஷீரடியில் இருக்கும்போது அவரோட முதலாளி என்ன பண்ணிருக்காரு, உடனே கிளம்பி வர சொல்லி இவர் இந்த காகாவுக்கு மெசேஜும் அனுப்பியிருக்காரு. அதாவது
லெட்டர் அனுப்பியிருக்காரு. இவரு கிளம்பிட்டார். ஏன்னா பாபா லெட்டர் வரதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவருக்கு லெட்டர் வந்துகிட்டு இருக்கு, இவர் வந்து கூப்பிட போறாங்க, இவருக்கு அங்கே போய் ஆகணும், இவருக்கு வேலை இருக்குன்னு தெரிஞ்ச சாய் வந்து முன்னாடியே அனுப்பி வச்சுட்டாரு. அந்த லெட்டர் இங்கே சேர்றதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஊருக்கு போயிட்டாரு, வேலையிலையும் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அந்த லெட்டர் வந்த லெட்டர் இவர் இல்லைன்னு சொன்னோன்னா திரும்பி அவருக்கே வந்து போகுது. எப்படிப்பட்ட அதிசயம் பாருங்க. அதனாலதான் நம்ம சாயை வந்து சர்வ வியாபி அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த உலகம் முழுவதும் அவர் வந்து நிறைஞ்சிருக்காரு. வக்கீல் பாவ் சாஹாப் துமால். இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள். ஒருமுறை பாவ் சாஹிப் துமால் ஒரு விசாரணைக்காக நிபாட்டிற்கு சென்று கொண்டு இருந்தார். வழியில் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று உடனே நிபாட்டிற்கு செல்ல விரும்பினார். ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை ஷீரடியில் தங்க வைத்தார். இதே நேரத்தில் நிபாட்டில் உள்ள நியதிபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வலியினால் மிகவும் துன்புற்றார். ஒரு கோர்ட் கேஸுக்காக இந்த பக்தரை என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு வந்து போகணும். கோர்ட்டுக்கு போற வழியில என்ன பண்றாரு, இவர் வந்து ஷீரடிக்கு போய் நம்ம பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஒருத்தருக்காக வாதாட போறோம், இந்த கேஸ்ல நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாபாவோட தரிசனம் ஆசீர்வாதத்துக்காக போறாரு. தான் வாதாட போற கேஸ்ல நான் வந்து வெற்றி பெறணும், அந்த வழக்குல நான் வெற்றி பெறணும், என்னோட கட்சிக்காரர் வந்து காப்பாற்றப்படணும், குற்றமற்றவரா நிரூபிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஆசீர்வாதம் வாங்க போன அந்த வக்கீல சாய் என்ன பண்ணிருக்காரு, அங்க போக விடாம தங்க வச்சுட்டாரு. ஒரு வாரம் கோர்ட்டுக்கு போக விடல, தங்க வச்சுட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வருது, இவர் போயிருந்தாலும் அங்க வந்து ஒரு வேலையும் நடந்திருக்காது, அந்த வழக்கு விசாரணையே நடந்திருக்காது. எதனாலனா அந்த ஜட்ஜிக்கு, அந்த கோர்ட்ல இருக்க ஜட்ஜிக்கு வந்து வயிற்று வலினால ஒரு வாரம் வந்து லீவ் எடுத்துட்டாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் அந்த வழக்கு விசாரணை எல்லாம் தொடங்கி இருக்கு. இதனாலதான் சாய் அவரை ஒரு வாரம் அங்க தங்க வச்சிருக்காரு. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா பாபாவோட பேச்சை கேட்டாரு. வழக்கு விசாரணை இருந்தும் கூட பாபா இங்க தங்கு அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு அவர் நம்பி தங்கினாரு. அங்க திரும்பவும் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு வாரம் வந்து விசாரணையே நடக்கல, நம்ம போயிருந்தாலும் வந்து வீண் அலைச்சலா இருக்கும், இது எல்லாமே தெரியுது. கடைசியில அந்த கேஸ்லயும் அட்டன் பண்றாரு, வாதாடுறாரு. அவரோட கட்சிக்காரர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு இவரும் வந்து வெற்றி அடைகிறாரு. அடுத்ததா நிமோன்கர் அப்படிங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து இருக்காரு. அவரும் அவரோட மனைவியும் ஷீரடியில வந்து தங்கி இருக்காங்க. நிமோன்கரும் அவரோட மனைவியும் பெரும்பாலான நேரத்துல மசூதியிலேயே வந்து டைம் வந்து செலவு பண்றாங்க. அதாவது பாபா கூடயே டைம் வந்து செலவு பண்றாங்க, துவாரகாமாயிலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெலாப்பூரில் வந்து அவங்க ஊர் வந்து பெலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல அவரோட மகன் வந்து இருக்காங்க. அவங்க மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. அதனால நிமான்கரோட மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே நம்ம வந்து ஊருக்கு போகணும், ஊருக்கு போயிட்டு நம்ம இங்க இருந்துட்டோம், ஷீரடியிலே இருந்துட்டோம், இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இப்ப நம்ம ஊருக்கு போய் நம்ம பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் மகன் கூடயும் அப்புறம் வந்து உறவினர்கள் கூட எல்லாம் கொஞ்ச நாள் நேரத்தை வந்து செலவிட்டுட்டு அதுக்கப்புறமா ஷீரடிக்கு வர்றான்னு அவங்க வந்து முடிவு பண்றாங்க. ஆனா இதுக்கு வந்து அவங்களோட கணவன் நானா சாஹிப் வந்து, இல்ல நீ வந்து ரொம்ப நாளா அங்க தங்க கூடாது, நீ இன்னைக்கு போயிட்டு நீ வந்து நாளைக்கே திரும்பி வந்துடணும், ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனைவிக்கு வந்து சொல்றாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. கணவன் சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அவளுடைய இறைவன் சாயி அவளுக்கு உதவிட வந்தார். ஆனா சாயிக்கு தெரியும் இந்த அம்மாவோட மனசுல என்ன இருக்கு. கொஞ்ச நாள் தன்னோட மகனோட தங்கணும்னு ஆசைப்படுறாங்க, உறவினர்கள் கூட எல்லாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஆசை சாய்க்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் சாய்க்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இருக்கவங்களோட மனசுல என்ன ஓட்டங்கள் எல்லாத்தையும் சாய் வந்து அறிவார். அதனால சாய்க்கு வந்து தெரிஞ்சிருது. சாய் வந்து உதவி செய்ய போறாரு. இப்ப எப்படி உதவி செய்யறாருன்னா, ஷீரடியை விட்டு புறப்படும் போது அவள் மற்றவர்களுடன் நின்று கொண்டிருந்த பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள். பாபா அவளிடம், சீக்கிரம் போ, அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு, 4 நாட்களுக்கு பெலாப்பூரில் சௌகரியமாக இரு, 4 நாட்களுக்கு பெலாப்பூரில் சௌகரியமாக இரு, உன்னோட வீட்டுல நீ 4 நாளைக்கு சௌகரியமா அமைதியா இரு, சந்தோஷமா உன்னோட நேரத்தெல்லாம் செலவிட்டு ஒரு 4 நாட்கள் நீ நிம்மதியா இருமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவரோட கணவரால என்ன பண்ண முடியும்? இவரோட கணவர் என்ன சொன்னாரு, இல்ல நீ ஒரே நாள்ல திரும்பி வந்துருன்னு சொன்னாரு. ஆனா சாயி கடவுள் என்ன சொல்லிட்டாரு, நீ போய் 4 நாள் இருந்துட்டு வான்னு சொல்லிட்டாரு. அதனால இவரோட கணவரால வந்து ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ணவும் முடியல. இந்த அம்மாவும் சந்தோஷமா போய் தன்னோட மகனோடையும் உறவினர்களோடையும் 4 நாள் நிம்மதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஷீரடிக்கு வந்தாங்க. இதுதான் பாபாவோட தீர்ப்பு. மற்றவங்களோட தீர்ப்பு பாபாவோட தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது. நானா சாஹிப்போட தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்பட்டது. நாசிக் முலே சாஸ்திரி
ஜோசியம், கைரேகை முதலியவற்றில் கரை கண்டவரும் 6 சாஸ்திரங்களை கற்றறிந்தவரும் ஆகிய நாசிக்கை சேர்ந்த வைதீகமான அக்னிஹோத்ரி அந்தனர் முலே சாஸ்திரி ஒருமுறை நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹேப் பூட்டியை சந்திக்க ஷிரடிக்கு வந்தார். அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவை காண மசூதிக்கு சென்றனர். பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கி மசூதியிலுள்ள மக்களுக்கு விநியோகித்தார். பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களிலும் மிக திறமையாக அழுத்துவது வழக்கம். ஒருவன் பாபாவிடமிருந்து அதை வாங்கி உறிஞ்சுவானாகில் எல்லா சதைப்பற்றையும் உடனே தன் வாயில் உறிஞ்சிக்கொண்டு கொட்டையும் தோலையும் உடனே தூக்கி எறிந்துவிட முடியும். வாழைப்பழங்களை உரித்து சதைப்பற்றை அடியவருக்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்துக் கொள்வார். கைரேகை சாஸ்திரி என்ற முறையில் முலே சாஸ்திரி பாபாவின் கைரேகையை பரிசோதிக்க விரும்பினார். பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார். பாபா அவருடைய வேண்டுகோளை செவிசாய்க்கவில்லை. அவருக்கு 4 வாழைப்பழங்களை கொடுத்தார். எல்லோரும் வாதாவுக்கு திரும்பினர். முலே சாஸ்திரி குளித்து புனித ஆடைகள் அணிந்து அக்னிஹோத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டங்களை செய்ய ஆரம்பித்தார். பாபா வழக்கம் போல் லெண்டியை நோக்கி புறப்பட்டார். கொஞ்சம் ஜெரு, குங்குமப்பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்கான சிகப்பு மண்ணை போன்ற ஒரு பொருள்தான் ஜெரு. நாம் இன்று குங்குமப்பூ நிற ஆடை உடுத்தலாம் என்று பாபா கூறினார். பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை. சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார். மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பாபு சாஹிப் ஜோக் முலே சாஸ்திரியிடம் அவர் தன்னுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார். மாலையில் தம் பாபாவை பார்க்க போவதாக அவர் பதிலளித்தார். இதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்தார். அடியவர்களால் வழிபடப்பட்டார். ஆரத்தியும் துவங்கியது. பிறகு பாபா புது நாசிக் பிராமணனிடமிருந்து தட்சிணை வாங்கி வா என்று கூறினார். பூட்டி தாமே தட்சிணை வாங்க சென்றார். பாபாவின் செய்தியை முலே சாஸ்திரியிடம் தெரிவித்த போது முலே சாஸ்திரி மிகவும் குழப்பமடைந்தார். நான் தூய அக்னிஹோத்ரி பிராமணன், நான் ஏன் தட்சிணை கொடுக்க வேண்டும்? பாபா பெரிய முனிவராக இருக்கலாம். இந்த கை ஜோசியம் பார்க்கிறவருக்கு ஒரு எண்ணம் வருது, நான் ஒரு பிராமணன், நான் ஒரு எல்லா கர்மங்களையும் கரெக்டா செய்யறவன், நான் ஒன்றும் பாபாவோட சீடன் கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவருக்கு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனா அதே நேரத்திலேயே சாய்பாபா ஒரு பெரிய ஞானி, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஞானியா இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு ஞானி பூட்டிங்கிறவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட கேட்டாலே எவ்வளவு தட்சிணை வேணா அவர் கொடுப்பாரு, லட்ச லட்சமா கோடி கோடியா கொட்டுவார். அப்படி இருக்கும்போது அந்த கோடீஸ்வரரையே அனுப்பி ஏங்கிட்ட அவர் எதுக்காக தட்சணை கேட்டிருப்பாரு அப்படின்னு அவருக்கு மறுக்க முடியல. ஒரு கோடீஸ்வரர் அனுப்பி நம்ம கிட்ட தட்சணை கேட்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஞானி, நான் அவரோட சீடனும் கிடையாது, கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு கோடீஸ்வரனை அனுப்பி வச்சிருக்காரு தட்சணை கேட்டு என்கிட்ட. என்னால அவருக்கு ரொம்ப பெரிய தட்சணையெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். ஆனா வந்திருக்கவரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். இவரு நினைச்சாருன்னா அங்கேயே கொடுத்துருக்கலாம். ஆனா இவரும் பாபாவோட பேச்சை கட்டுப்பட்டு நம்ம கிட்ட தட்சணை வாங்குறதுக்கு நின்றுகிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம இதை மறுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான அந்த எதிர்மறை சிந்தனைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, எனவே தனது அனுஷ்டானத்தை பூர்த்தியாக்காமல் உடனே பூட்டியுடன் மசூதியை நோக்கி செல்றார். உடனே என்ன பண்றாரு, தான் செஞ்சுட்டு இருந்த பூஜை வழிபாடு இந்த முறைகள் எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டு தினம் செய்த ஒரு சில கர்ம வேலைகள்லாம் விட்டுட்டு உடனடியா பூட்டியோட சேர்ந்து அந்த கோடீஸ்வரரோட சேர்ந்து உடனே மசூதிக்கு போறாரு, துவாரகமாய்க்கு போறாரு. தம்மை தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாகவும் கருதிய அவர் சற்று தூரத்தில் இருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார். அப்போது ஆஹா, திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை. காலஞ்சென்ற தனது குரு கோலாப் சுவாமியை அங்கு கண்டார். இவரு ரொம்ப பிராமணராக இருக்காரு. முறைப்படி அந்த மந்திரங்கள், இது வேத சாஸ்திரங்கள், இது எல்லாத்தையும் தினமும் சொல்றவரு. ரொம்ப பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரவர். இவருக்கு மனசுல ஒரு எண்ணம், நம்ம மசூதிக்கு போனோடனே நம்ம சுத்த பிராமணனா இருக்கோம், நம்ம இது மசூதியா இருக்க, இவர் முஸ்லீமா இந்துவா எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட இவருக்கு அப்படி நினைச்சு ஒரு சங்கடம் ஒரு மனசுக்குள்ள. அதனால என்ன பண்றாரு, அந்த நெருங்கி போறதுக்கு தயக்கம் இவரோட மனசுல. அப்ப என்ன பண்றாரு, கொஞ்சம் தூரமா இருந்தே கை சேர்த்து கும்பிட்டுட்டு பக்கத்துல போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா பாபா ஒரு இஸ்லாமியரா நினைக்கிறாரு. அவரோட மனசுல அந்த ஒரு நினைவு இருக்கிறதுனாலதான் இவர் இந்த வேலையை செய்யறாரு. கொஞ்சம் தூரமா நின்னே மலரை பாபா மேல தூக்கி போறது, கையெடுத்து கும்பிடுறதுன்னு பண்றாரு.
அப்படி பண்ணும்போது பாபா அவர் உட்கார்ந்து இந்த ஆசனத்துல வந்து இல்ல. அந்த நேரத்துல இவருக்கு என்ன காட்சி வந்து கொடுத்திருக்காருன்னா, பாபா அவரோட குருநாதர் இருந்திருப்பார்ல, கோலாப் சுவாமி அப்படிங்கிற ஒரு குருநாதர், அந்த பிராமண குருநாதராவே இவருக்கு வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு. அதை பார்த்த அவர் ஆச்சரியத்தால் செயலிழந்து நிக்கிறாரு. இது கனவா நனவானே அவர் தெரியல. பாபா இருந்த ஆசனத்துல அவரோட குரு உட்கார்ந்து இருக்காரு. இது கனவா நனவா அப்படின்னு அவரே வந்து கிள்ளி விட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நினைவுக்கு திரும்புறாரு. அவரோட நினைவுக்கு திரும்பி தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மையை அவரால் ஏற்க முடியவில்லை. எப்படி என்னோட குரு வந்து ஒரு மசூதியில இருப்பாரு? முடிவில் எல்லா ஐயங்களையும் கலைந்து விட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடிகளில் பணைந்து அப்படி சாஷ்டாங்கமா விழுகிறாரு. அவர் குரு தாங்க உட்கார்ந்து இருக்காரு, எப்படி இது சாத்தியம்? இது எல்லா எண்ணத்தையும் வந்து தள்ளி வைத்துட்டு சாஷ்டாங்கமா விழுந்து 2 கரங்களை கூப்பி நமஸ்கரித்து அப்படியே கீழே விழுகிறார். அவரோட பாதத்துல தன்னோட குருவின் படிகளில் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார். மற்ற எல்லோரும் ஆரத்தி பாடுகையில் மூலை சாஸ்திரி தனது குருவின் பெயரை இறைந்து கூச்சலிட்டார். எல்லாரும் ஆரத்தி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனா இவரு மட்டும் இவரோட குருவோட பெயரை வந்து என்ன பண்றாரு? அப்படியே கத்தி சொல்றாரு, கூச்சலிடுகிறார். இனப்பெருமை, புனிதத்தன்மை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கி எறிந்துவிட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, இனப்பெருமை, புனிதத்தன்மை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கி எறிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார். எழுந்திருந்த போது பாபாவின் அவரு எல்லா அந்த இனப்பெருமை, இந்த மதம், ஜாதி இது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. மறந்து என்ன பண்றாரு? தன்னோட குருவோட காலில் வந்து விழுந்துட்டாரு. இது மசூதி, அது இது இந்த மாதிரி எண்ணம் எல்லாத்தையும் போனதுக்கு அப்புறம் அவர் பாபாவோட காலில் வந்து விழுகிறாரு. அவர் குருவாவே காட்சி கொடுக்கிறாரு. காலில் விழுந்து எந்திரிச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. அப்ப பாபா தட்சணை கேட்கிறாரு. அப்பதான் பாபா வந்து கண்ணுக்கு தெரிகிறாரு இவருக்கு. பாபா என்ன பண்றாரு? தட்சணை கேட்கிறாரு. இது வரைக்கும் தன்னோட குருவோட காலில் தான் இவர் வந்து விழுந்தாரு. இப்ப ஆனா காலில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு கண்களை திறந்து பார்க்கிறாரு. அங்க பாபா இருக்காரு. சாய் என்ன பண்றாரு? தட்சணை கொடுன்னு கேட்கிறாரு. பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் சக்தியையும் கண்டு முலே சாஸ்திரி தன்னையே மறந்தார். எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைந்தார். ஆனந்த கண்ணீர் வடித்தார். திரும்பவும் பாபாவை வணங்கி தட்சணை கொடுத்தார். தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தன் குருவையே கண்டதாகவும் அவர் கூறினார். பாபாவின் இந்த லீலையை கண்ணுற்ற அனைவரும் முலே சாஸ்திரி உட்பட மிகவும் மனதுருகி போயினர். ஜெரு எடு, நாம் என்று குங்குமப்பூ என்ற உடை உடுத்தலாம் என்ற பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டார். அதாவது சாய் வந்து என்ன பண்ணிருக்காரு? அதாவது ஜெரு எடு, அதாவது இந்த குங்குமப்பூ உடை உடுத்தலாம்னு அவர் வந்து சொன்னார்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவரோட குரு வந்து எப்போதும் குங்குமப்பூ உடை தான் அணிவாரு. அதனாலதான் சாய் வந்து குங்குமப்பூ உடை அணிந்து அவரோட குருவாகவே அவருக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காரு. அதுதான் வந்து சொல்லியிருக்காரு பாபா, இன்னைக்கு வந்து குங்குமப்பூ உடை உடுத்தலாம் அப்படின்னு, குங்குமப்பூ நிற உடை. அடுத்ததா ஒரு டாக்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு முறை மம்லதார் தனது டாக்டர் நண்பருடன் ஷிரடிக்கு வந்தார். ஒரு மம்லதார் தனது டாக்டர் நண்பருடன் ஷிரடிக்கு வந்தார். தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முகமதியர் முன் பணிய போவதில்லை என்றும் கூறி ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராய் இருந்தார். மம்லதார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார். அந்த டாக்டர்கிட்ட சொல்றாரு, நீங்க வாங்க, யாரும் உங்களை வந்து அவர் காலில் விழுங்க, அவர் வந்து வழிபாடு பண்ணுங்க, அவர் வந்து நம்புங்க, அவருக்கு வந்து கையெடுத்து கும்பிடுங்க, இந்த மாதிரிலாம் உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் தன்னோட நண்பன் வந்து கூப்பிடுறாங்க. அதனால நம்ம நண்பனுக்காக நம்ம வந்து போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இவரும் வந்து போறாரு. எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்வதற்காக, இல்லைன்னா நண்பனுக்குள்ள வந்து தப்பா நினைச்சுக்குவான், அவனோட மனசு சங்கடப்படும், என்னடா இவ்வளவு தூரம் சொல்லி நம்ம போகலைன்னா நம்மளோட நண்பன் வந்து நம்ம தப்பா நினைச்சுக்குவான்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பனுக்காக, நட்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரு சம்மதிக்கிறாரு. அவ்வாறாக அவர்கள் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர். டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்று அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டு வந்தாரு? நான் வருவேன், ஆனா வந்து பாபா வந்து கையெடுத்து கும்பிட மாட்டேன், அவரை நமஸ்கரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவரு மசூதிக்கு வந்த உடனே என்ன பண்றாரு? முதல் ஆளா அவரு தான் பாபாவை கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்த எல்லாரும் வந்து வியந்து போறாங்க. என்னடா இந்த மனுஷன் வந்து என்னமோ அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், பாபா நம்ப மாட்டேன், அவர் கையெடுத்து கும்பிட மாட்டேன், காலில் விழுவ மாட்டேன், நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொன்ன இவரு நமக்கு முன்னாடி முதல் ஆளா கையெடுத்து கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பார்த்து வியந்து போறாங்க. அப்ப எல்லாரும் அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க, இனிமே இவ்வளவு நேரம் இவர் வந்து சாய் வந்து ஒரு முகமதியர், அவர் முன்னாடி நான் வந்து பணிந்து வணங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே,
என்ன ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதனால நீங்க வந்து இப்படி மனம் மாறினீங்க, அதுவும் திடீர்னு எங்களை விட ரொம்ப அதிகமா எங்களை விட முன்னாடி நீங்க வந்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே, எப்படி இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, என்னோட அன்புக்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார். நான் வந்து என்னோட ராமரை தான் பார்த்தாங்க, என்னோட ராமராவை காட்சி கொடுத்தாரு சாயி, அதனாலதான் நான் கையெடுத்து என்னையே மறந்து நான் கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சாஷ்டாங்கமாக நான் வந்து வணங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார். திகிலுற்ற அவர், இது ஒரு கனவா, எங்கனம் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும், அவர் ஒரு மாபெரும் யோக நிறை அவதாரம் ஆவார் என நினைத்தார். அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக் கொண்டார். மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார். 3 நாட்கள் கடந்தன. 4வது நாள் காந்தேஷத்தில் இருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார். அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார். வணக்கத்திற்கு பின், ஓ டாக்டரே, உம்மை இங்கு அழைத்து வர காந்தேஷத்திலிருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார். இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுருகினார். அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார். பின்னர் தனது ஊருக்கு சென்று 15 நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார். இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது. வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின் முக்கியமாக முலே சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகள் விவரிக்கப்படும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.